கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 15வது வசனம். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். பிரியமானவர்களே, ஆவியானவர் நம்மிலே வாசம் பண்ணுகிறார், நம்மை வழி நடத்துகிறார், நல்ல ஆலோசனைகளை சொல்கிறார். முடிவெடுக்க முடியாமல் தவிக்கும்போது நல்ல முடிவுகளை எடுக்க உதவி செய்கிறார். நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இப்படி பல விதங்களில் ஆவியானவர் நமக்கு வழிகாட்டுதல் செய்யும்போது கர்த்தருடைய வார்த்தையில் நடக்க நிதானமாய் ஆராய்ந்து காரியங்களை நடப்பிக்க முடிகிறது. அதனால் ஆவியானவரை துக்கப்படுத்தும்படியாக நம்முடைய வாழ்க்கையில் ஏதேனும் குறைகள் குற்றங்கள் உண்டு எனில் அதை சீர்படுத்தி ஆவிக்குரியவர்களாக இருப்போம். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலும் ஆவியானவரை துக்கப்படுத்தும்படியான காரியங்களை எங்கள் வாழ்வில் இருந்து எடுத்து போடுகிறோம். ஆவியானவரின் துணையோடு நல்ல முடிவுகளை எடுக்கவும், மற்றவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கவும், நல் ஆலோசனைகளை மற்றவர்களுக்கு சொல்லும்படியான தேறினவர்களாகவும் எங்களை மாற்றுங்க. ஆவியானவர் எங்களோடு தொடர்ந்து இடைப்பட பலனை கொடுங்க, நல்ல ஞானத்தை கொடுங்க. எல்லா துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். மற்றவர்களுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.